இஸ்ரவேலை ஆண்ட முதல் ராஜாவான சவுலுனுடைய பேரன் யோனத்தானுடைய குமாரனாகிய மேவி போசேத். இவர் எப்படிப்பட்டவர்னா 2 காலும் முடமாக்கப்பட்டவர், நிறைய பேரால மறக்கப்பட்டவர், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல வனாந்திரம் போல இருக்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன். ஒரு நாள் தாவீது ராஜா சொல்றாரு, சவுலோட குடும்பத்துல யாருக்காச்சும் நான் தயவு செய்யணுமா அப்படின்னு கேட்டப்போ மேவி போசேத்தோட பேர் தாவீது ராஜாக்கு முன்னாடி சொல்றாங்க. உடனே அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ராஜா கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. எளிமையிலையும் சிறுமையிலையும் எல்லாராலையும் மறக்கப்பட்ட ஒரு மேவி போசேத்துக்கு ராஜாவின் இடத்துல இருந்து ஒரு காலிங் லெட்டர் வருது. அந்த காலிங் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் அவரோட லைஃபே மாறிடுச்சுன்னு பாருங்க. டோட்டல் மேவி போசேத்தோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் சாதாரண ஒரு வீட்டில் இருந்தவர் அரண்மனையில தாவீது ராஜாவோட நித்தமும் அப்பம் புசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெறார். அப்போ நித்தமும் அப்பம் புசிக்கிறதுனா என்னன்னா, ராஜாவுடைய விருந்து. ராஜா ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடலாம், 3 வேளை சாப்பிடலாம், எத்தனை வேளை சாப்பிட்டாலும் அத்தனை வேளையும் தாவீது ராஜா கூட மேவி போசேத் உட்கார்ந்து சாப்பிடுகிற அந்த பாக்கியத்தை பெற்றார். இன்னைக்கு நீங்க ஒருவேளை சாப்பாடுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து ராஜாக்களோடு நான் உட்கார வைப்பேன்னு சொல்றார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போறார். இந்த மேவி போசேத் என்னதான் அரச குடும்பத்துல பிறந்தாலும் அவரோட ஸ்தானத்தை இழந்து வனாந்திரம் மாதிரி ஒரு இடத்துல மறக்கப்பட்டவரா இருந்தார். ஆனா மீண்டும் தாவீது ராஜா சொல்றாரு, இந்த மேவி போசேத் ஒவ்வொரு நாளும் என் கூட அப்பம் புசிப்பான், இவன் ராஜகுமாரன்ல ஒருத்தனை போல எண்ணப்படுவான்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். ராஜாவுடைய பேரனா இருந்தவர் அந்த ஸ்தானத்தை இழந்துட்டாரு. ஆனா மீண்டும் அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் இந்த தாவீது ராஜா அவரை உட்கார வைக்கிறாரு. இவர் ராஜகுமாரன்ல ஒருத்தனை போல எண்ணப்படுவான், அவனை நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை அந்த அரசவையில அவர் கொடுக்கறத பாக்குறோம். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் அப்படிதான் இருந்தேன், என்னோட ஆரம்ப நாட்கள்ல நான் என்னோட ஸ்தானம் என்னோட பொசிஷனே வேற, ஆனா இன்னைக்கு அது எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்களை உங்க நிலையில உங்க ஸ்தானத்துல நீங்க இழந்த அதே பொசிஷன்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். நீங்க இந்த மேவி போசேத்தோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் சிமிலரா இருக்கா? தாவீது ராஜா ஏசு ராஜாவுக்கு ஒப்பானவர். அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். உங்களுக்கான ஒரு தெய்வீக இடமாற்றத்தை அவர் வச்சிருக்கிறாரு. காத்திருங்க. காட் பிளஸ் யூ.